ராமாயணம் கதை எல்லோருக்குமே தெரிந்திருக்கும். இதிகாசங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய ராமாயணத்தில் எக்கச்சக்கமான கதாபாத்திரங்கள் இருக்கிறது. ராமாயணம் கதை என்று சொன்னாலே ராமன், அவரது 4 சகோதரர்கள் 14 வருடங்கள் காட்டுக்கு செல்வது, சீதையை ராவணன் கடத்தி செல்வது, ஹனுமான் மற்றும் அவரது சகாக்கள் உதவியுடன் சீதையை ராவணமிருந்து மீட்டு வருவது, இந்த கதையைத்தான் சொல்வார்கள். ஆனால் இங்கே ராவணன் குறித்து இதுவரை கேள்விப்படாத, அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்களை பற்றி அடையாள பொக்கிஷம் நிகழ்ச்சியோடு தெரிந்து கொள்வோம். வாருங்கள். இலங்கை ஆண்ட தமிழ் மன்னர்களில் சிறந்த சிவபக்தன் ராவணன். ராவணன் வரலாற்றில் ஒரு விதமாகவும் இலக்கியத்தில் ஒரு விதமாகவும் எடுத்துக்காட்டப்படுகிறான். இலக்கியத்தை ஆக்குகின்ற புலவர் தமது விருப்பு வெறுப்புகளையும் கொள்கைகளையும் அவ்விலக்கியத்தில் புகுத்தி விடுவது வழக்கம். கற்பனையில் கதாபாத்திரங்களை அமைத்து அதில் கருத்துக்களை புகுத்துவதில் எந்தவித தவறுமில்லை. ஆனால் வரலாற்றில் நல்ல குண இயல்பு உடைய ஒருவனை இலக்கியத்தில் தீய குண இயல்பு உடையவனாக திரித்து இலக்கியமாக்கும் போல்தான் சிக்கல் ஏற்படுகிறது. வெறும் இலக்கிய ரசனையோடு இலக்கியத்தை படிப்பவர்களுக்கு இந்த கபடங்கள் புலப்படுவதில்லை. அவ்விலக்கியத்தில் வருகின்ற அணிகள், நயங்கள், கற்பனைகள் இவைகளே புலப்படுகின்றன. இவ்வாறு இலக்கிய ஈடுபாடு கொண்டவர்கள் இலக்கிய ஆசிரியர் ஒரு பாத்திரத்தை எவ்வாறு சிருட்டிக்கிறாரோ அவ்வாறே அதனை உண்மையாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அத்தகைய நிலைமைதான் ராவணனுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. ராமாயணத்தை நன்கு தெரிந்த ஒருவரிடம் போய் ராவணன் நல்லவன், காமுகன் அல்லன் என்று கூறினால் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். உண்மை இதுதான். வடக்கே வாழ்ந்த ஆரியருக்கும் தெற்கே வாழ்ந்த திராவிடருக்கும் இருந்த இயல்பான பகையுணர்வே ராமாயணமாகும். ராமாயண காலத்தில் எல்லா வகையிலும் திராவிடராகிய தமிழர் மேம்பட்டு விளங்கினர். எனவே அவர்களை அழிக்க அல்லது அடக்க நடந்த போரே ராமராவண யுத்தமாகும். ராவணேஸ்வரன் என்று போற்றப்படுகின்ற சிறந்த சிவபக்தனான ராவணனை தூசிப்பது சிறந்ததல்ல. கைசேகி என்னும் தமிழ் அரசகுமாரி வஜ்ரவாகுவை கூடி ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன் புதல்வர்களையும் சூர்பனகை என்ற புத்திரியையும் பெற்றாள். இப்பெயர்கள் இவர்களின் பகைவர்களால் அழைக்கப்பட்டு பிரபல்யம் அடைந்த பெயர்களாகும். ஆனால் இவர்களின் இயற்பெயர்கள் முறையே சிவதாசன், பரமன், பசுபதி, உமையம்மை என்பனவாகும். சிவதாசனே ராவணன் என்றும், பரமனே கும்பகர்ணன் என்றும், பசுபதியே விபீஷணன் என்றும், உமையம்மையே சூர்பனகை என்றும் அழைக்கப்பட்டனர். இலங்கையின் ஆட்சி உரிமையை பெறுவதற்கு ராவணன் தனது தமையனாகிய குபேரனுடன் யுத்தம் செய்தான். தம்பியுடன் யுத்தம் செய்வது முறையன்று என குபேரன் எண்ணியதால் ஆட்சி பொறுப்பை ராவணனிடமே ஒப்படைத்துவிட்டு அழகாபுரியை ஆட்சி செய்தான். அழகாபுரியில் வாழ்ந்தவர்களும் இயக்கர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். குபேரனோடு இலங்கையில் வந்து குடியேறிய தமிழர் குபேரனோடு திரும்பி போகாமல் இலங்கையிலே தங்கிவிட்டனர். குபேரனுக்கு பின் ராவணன் இலங்கை முழுவதற்கும் அரசனாகி இலங்காபுரத்தை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்தான். இவன் இலங்கை பல வருடங்களாக மாற்றாரும் மெச்சும் வகையில் சிறப்பாக அரசோற்றி வந்தான். இவன் தனது மூதாதைகளில் ஒருவனான மாலியவனை போன்றே 10 நாடுகளுக்கு அரசனாக முடிசூட்டப்பட்டான். இதனால் இவனை தசகிரிவன் என்றும் அழைத்தனர். ராமாயணத்தில் கூறுவது போன்று இவனுக்கு 10 தலைகள் இல்லை, 10 கிரீடங்களே. பார்ப்பவரை எல்லோருக்கும் இருக்கிற சந்தேகம் இது. ராவணனுக்கு ஏன் 10 தலை? இது பற்றி 2 வேறு கதைகள் சொல்லப்படுகிறது. முதலாவதாக, ராவணனுக்கு ஒரே ஒரு தலைதான் இருக்கிறது. அவரது தாயார் 9 முத்துக்களை பதித்த மிகவும் உயர்தரமான முத்து மாலையை பரிசாக கொடுக்கிறார். அதை அணிந்த போது ராவணன் உருவத்தை 9 உருவங்களாக பிரதிபலிக்கிறது. அதை நினைவு கூறும் விதமாக 9 தலைகளோடு ராவணன் அடையாளப்படுத்தப்படுகிறான். இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் சிவன் மீதுள்ள தீவிர பக்தியினால் தனது தலையை துண்டு துண்டாக வெட்டுகிறான். ஆனால் சிவனோ பக்தன் மீதுள்ள பாசத்தினால் ஒவ்வொரு துண்டையும் ஒரு தலையாக உருக்கொடுக்கிறார். இப்படியாக 2 வேறு கதைகள் ராவணனின் 10 தலைக்கு சொல்லப்படுகிறது. அப்போதிருந்த பண்டிதர்களில் கற்று தேர்ந்தவராக ராவணன் இருந்தார்.
எல்லோருமே அவனை மிக சிறந்த அறிவாளி என்று ஏற்றுக்கொண்டார்கள். ராமனும் ராவணனும் போர் புரிந்து சீதையை மீட்ட பிறகு ராவணன் இறக்கும் தருவாயிலும் தான் கற்றதை பிறருக்கு சொல்லிக் கொடுக்கும் வகையில் ராமனின் சகோதரனுக்கு உபதேசம் செய்தார். லட்சுமணனுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களில் பெரும்பாலானவை ராவணன் தன் சொந்த வாழ்க்கையில் சந்தித்த அனுபவங்களாகவே இருந்தது. ராவணன் சொன்னதில் மிக முக்கியமானதாக கருதப்படுவது, எப்போதும் நீ உன்னுடைய தேரோட்டி, சமையற்காரன், வாய்க்காப்பாளன் மற்றும் சகோதரிடத்தில் நல்ல உறவு முறை கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் நினைத்தால் உன்னை எளிதாக வீழ்த்தலாம். அதேபோல உன் எதிரியின் பலத்தை ஒருபோதும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். கிரகண மாற்றங்கள், நட்சத்திரங்கள் ஆகியவற்றில் நம்பிக்கை வை. அவை உன் தலையெழுத்தை மாற்றிவிடும் என ராவணன் கூறியுள்ளார். ராவணன் மிகப்பெரிய இசைக்கலைஞர். தனக்கென்றே ராவண வீணா என்ற இசைக்கருவியை உருவாக்கினார். அதில் சிவனை போற்றும் வகையில் சிவ தாண்டவத்தின் சில பாட்டுக்களை இசைத்திருக்கிறார். அது மட்டுமின்றி ராவணன் மிகுந்த மருத்துவ திறமையும் கொண்டவர். ஆயுர்வேத மருத்துவ துறையில் பெரும் திறமை படைத்தவர். நாடி பரீட்சா என்ற புத்தகத்தினை எழுதியிருக்கிறார். அதேபோல அர்க்கசாஸ்திரா என்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அதில் எந்தெந்த நோய்க்கு எந்தெந்த மருந்துகள் எவ்வளவு அளவுகளில் எடுக்கப்பட வேண்டும் என்றும் விவரமாக எழுதப்பட்டிருக்கிறது. குமார தந்திரேயா என்ற புத்தகத்தில் பெண்கள் குறித்த உடல் உபாதைகளும் அதனை தீர்க்கும் முறையும் சொல்லப்பட்டிருக்கிறது. காயங்களை உடனடியாக போக்க சிந்தூர மருத்துவ முறையை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார். ராவணன் மண்டோதரியை திருமணம் செய்தான். மண்டோதரியும் கற்பிற் சிறந்தவளாக விளங்கினாள். இவள் இந்திரசித்து, அதிசகாயன் ஆகிய திறமை மிக்க புத்திரர்களை பெற்றெடுத்தாள். ராவணன் பல துறைகளிலும் ஒப்பற்று விளங்கினான். சங்கீத துறையானாலும் சரி, போர் திறமையானாலும் சரி, தவ வலிமையிலும் சரி, கடவுள் பக்தியிலும் சரி, இவன் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாது விளங்கினான். இவற்றை விட யோகா சித்திகளும் கைவிடப்பட்டவனாக விளங்கினான். இதனால் இவன் தான் நினைத்த வடிவத்தை கொள்ளவும், எதிரிகளுக்கு தெரியாமல் மறைந்து நிற்கக்கூடிய பல சித்துகளில் வல்லவனாக விளங்கினான். யாகங்களில் மிருகங்களை பலி கொடுத்தலை ராவணனும் அவனுடைய இனத்தவர்களும் வெறுத்தார்கள். மிருகவதை அவனுடைய காலத்தில் வாழ்ந்த தமிழ் மக்களுக்கும் பிடிக்காது. ராவணன் சிவபூசை செய்யும் நியமம் உடையவன். ஏக பத்தினி விரதம் பூண்டவன். பழிக்கு பழி வாங்கும் நோக்குடனேயே சீதையை சிறை வைத்தான். இம்சித்து அல்ல. இவனது பகைவர்களாகிய ஆரியர்களே இவன் மீது இவ்வாறு வீண் பழி சுமத்தினர். இவனும் இவனது தாயாகிய கைகேசியும் மனைவியாகிய மண்டோதரியும் சிவபெருமான் இடத்தில் மிகுந்த பற்று கொண்டவர்கள். இந்த ராவணன் ஆகியோரின் ஆட்சி காலம் ஈழத் தமிழரின் பொற்காலம் என போற்றப்படுகிறது. அவன் ஆண்ட இலங்கையின் அழகையும் அங்கிருந்த மக்களின் செழிப்பான நிலையையும் கலைகள் ஓங்கியிருந்த சூழலையும் கம்பன் வர்ணித்திருக்கும் விதத்திலே தெரிந்து கொள்ள முடியும். ராமராவண யுத்தத்தில் ராவணன் தம்பி விபீஷணன் தமையனாகிய ராவணனை விட்டு நீங்கி ராமன் பக்கம் சேர்ந்து ராவணன் படைப்புலம், யுத்த தந்திர முறைகள், அந்தரங்கங்கள் எல்லாவற்றையும் ராமனுக்கு காட்டிக் கொடுத்தான். ராவணனின் அழிவுக்கு ஏதுவாக இருந்தான். ராவணனுக்கு பின் ராமனுடைய அனுசரணையுடன் இலங்கையின் ஆட்சியை கைப்பற்றிக் கொண்டான். இதன் மூலம் தமிழரின் வரலாற்றில் மாபெரும் கலங்கத்தை ஏற்படுத்தினான். இவன் ராமனது அறுவரடியாகிய அடிமை சின்னமான ஆழ்வார் பெயருடன் விபீஷண ஆழ்வாராகவே இருந்து இறந்தான். ராவணின் வீழ்ச்சிக்கு பின் சேர, சோழ, பாண்டி, ஈழம் ஆகிய திராவிட நாடுகள் ஆரியரின் ஆதிக்கத்திற்குட்பட்டன. ராமனுக்கும் ராவணுக்கும் இடையிலான போர் கிட்டத்தட்ட முடியும் தருவாயில் இருந்தது. ராவனை தவிர எல்லோரும் போரில் இருந்து விட்டார்கள். இந்த போரில் வெற்றி பெற மிகவும் சக்தி வாய்ந்த யாகத்தை ஆரம்பித்தான் ராவணன். இதற்கு முழு நேரம், அதாவது யாகம் ஆரம்பித்த நேரத்திலிருந்து முடியும் வரை அங்கே இருக்க வேண்டும். இதை அறிந்த ஹனுமானின் வானர படைகள் யாகம் நடத்த விடாமல் பல்வேறு இடைஞ்சலை செய்தார்கள். எதற்குமே ராவணன் அசைந்து கொடுக்கவில்லை. ஒரு கட்டத்தில் ராவணின் மனைவி மண்டோதரியை கடத்தி சென்றார்கள். மண்டோதரி கத்தி கூப்பாடு போட்டும் ராவணன் எழுந்திருக்கவில்லை. ராமன் மனைவிக்காக எவ்வளவோ செய்கின்றான், நீங்கள் இப்படி அமர்ந்திருக்கிறீர்கள் என மண்டோதரி கேட்க, வேறு வழியின்றி ராவணன் எழுந்து சென்று விட்டான். யாகம் பாதியிலேயே முடிந்தது. இதனால் போரில் ராவணன் தோல்வியுற்றான். இவ்வாறு புராணங்கள் கூறுகிறது. விபீஷணன் ஆட்சியுடன் இலங்கையின் பூர்வீக வரலாறும் முடிகிறது எனலாம். சரித்திர ஆரியர்கள் குறிப்பிடும் இலங்கை வரலாறும் விஜயனின் விஜயத்துடன் ஆரம்பிக்கிறது. எனவே அடையாள பொக்கிஷங்கள் தொடரும்.